நம்ம சேனலில் சில பேர் போதும் போதும்னு சொல்கிற அளவுக்கு அதிகமாக ஷேர் பண்ண ரெசிபி வந்து அகரகர். சில பேருக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதுவும் இந்த டெண்டர் கோகோனட் அகரகர், ரூ ஆஃப்ஸ் அகரகர்லாம் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு ஃபோட்டோலாம் ஷேர் பண்ணியிருந்தீங்க. அந்த வரிசையில் இப்போ சீசனில் இருக்க ஜாக் ஃப்ரூட் அகரகர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு மிக்ஸி ஜாரில் நல்ல பழுத்த இனிப்பான பலாப்பழம், தேங்காய் பால், கண்டென்ஸ்டு மில்க் இது மூணையும் சேர்த்து பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு சாஸ்பேனில் தண்ணி, அகரகர், சுகர், உப்பு கொஞ்சோண்டு சேர்த்துட்டு இது நல்லா கொதிச்சு சுகர், அகரகர் எல்லாமே நல்லா கரைஞ்சி வரணும். நல்லா கரைஞ்சி வந்த பிறகு ஸ்டவ்வை ஃபுல்லாக லோ ஃப்ளேம் ஆக்கிட்டு அரைச்சி வச்ச ஜாக் ஃப்ரூட் அப்படியே சேர்த்துட்டு ஸ்டவ் அப்படியே லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஒரு நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடைசியாக குட்டி குட்டியாக கட் பண்ண பலாப்பழம் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். கொதிக்கக்கூடாது. ஒரு நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டா மட்டும் போதும். கொதிச்சா திரிஞ்ச மாதிரி போயிடும். இது அப்படியே சின்ன சின்ன பவுல் இல்லைன்னா ஒரு பெரிய ட்ரேயில் ஊற்றி செட் பண்ண வச்சிடலாம். நான் ஊற்றி கொஞ்சம் ஆறின பிறகு ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுட்டேன். ஒரு 3லேருந்து 4 மணி நேரத்தில் நல்லா செட் ஆயிரும். அதுக்கப்புறம் அன்மோல்ட் பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அந்த பலாப்பழம், தேங்காய் பால் எல்லாமே சேர்ந்து அட்டகாசமாக இருக்கும். பலாப்பழம் சீசனில் இருக்கும்போது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.